தமிழ் சினிமாவில் ரொமான்டிக் ஜானரில் ஃபேண்டசி கலந்து ஓமை கடவுளை படத்தை கொடுத்து கவனத்தை ஈர்த்தவர் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து. அதே மாதிரி கோமாளியில் இயக்குனராக அறிமுகமான பிரதீப் ரங்கநாதன். அடுத்து லவ் டுடே படத்தை இயக்குனது மட்டும் இல்லாமல் தன்னோட நடிப்பு திறமையை காட்டி அசத்தி இருந்தார். இவங்க ரெண்டு பேரும் கூட்டி சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த படம்? வணக்கம், இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது டிராகன் திரைப்படத்துக்கான விமர்சனம். முதல்ல படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோமா? +2ல கோல்டு மெடல் வாங்குற பிரதீப் ரங்கநாதன் தன் கிளாஸ்மேட்டை லவ் பண்றாரு. ஆனா அவங்க அதை ஏத்துக்க மறுக்கிறாங்க. கேட்டா சமத்தா இருக்கிற பசங்களை விட கெத்து காட்டுற பசங்களை தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு சொல்றாங்க. இதனால வெறுத்து போற பிரதீப் காலேஜுக்கு போனதும் முதல் வேலையா படிக்கிறத விட்டுட்டு காலேஜே அலற மாதிரி ரவுடித்தனம் பண்றாரு. இந்த கெத்துல வாங்கி அனுபமா பரமேஸ்வரன் அவரை லவ் பண்றாங்க. ஆனா காலேஜ் லைஃப் முடிஞ்சு வாழ்க்கையின் வரப்போ 48 அரியர்ஸ் வச்சுக்கிட்டு டிகிரியே முடிக்காம வேலை இல்லாம வெட்டியா இருக்கிற பிரதீப்பை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிடுறாங்க. இதனால ஆவேசமாகிற பிரதீப் எப்படியாவது ஒரு பெரிய வேலையில சேர்ந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறாரு. ஆனா எடுத்த எடுப்புல டாப் கியர்ல அவரோட ஸ்டேட்டஸே மாத்திர அந்த குறுக்கு வழி போக போக மொழி பிதுங்கி போற அளவுக்கு அவர் நல்லா வச்சு செய்யுது. காதல்ல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனைன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள். இந்த சிக்கல்கள்ல இருந்து அவர் வெளியே வந்தாரா, தான் பண்ண தப்ப உணர்ந்தாரா, அது இந்த உலகம் ஏத்துக்க தயாரா இருந்துச்சா இல்லையாங்கிறத கதை. ரொம்ப சிம்பிளான ஒரு லைன் தான். அது கூட புதுசாக ஒன்றும் கிடையாது. காலேஜில் ரவுடியாக இருக்கிற பையன், அவனுக்கு ஒரு லவ், அப்புறம் ஒரு பிரேக்கப், அதுக்கப்புறம் அவனை மாத்திர வாழ்க்கை பிரச்சனைன்னு தமிழ் சினிமா வழக்கமாக பார்க்குற கமிங் ஆஃப் ஏஜ் கதை தான். ஆனால் டேரக்டர் அஸ்வத் மாரிமுத்து தன்னோட எக்ஸலண்டான ரைட்டிங்னால படம் ஆரம்பிச்ச நிமிஷத்துலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் எங்கேயுமே ஒரு சலிப்பை கொடுத்துடாம செம்மையா நம்மள எங்கேஜ் பண்ணிடுறாரு. முதல் பாதியில் ஹீரோ சம்பந்தப்பட்ட சில காட்சிகள் ரொம்ப ஓவரா இருந்தாலும், பயங்கரமா தப்பா தெரிஞ்சாலும், அது ஒவ்வொன்றுத்துக்கும் படத்தோட 2வது பாதியில் இருக்கிற பதில்கள் தான் படத்தோட மெசேஜ். ஆனால் அது ரொம்ப பிரீச்சியா இல்லாம வேற லெவல் என்டர்டைன் மோட்ல இருக்கு. அதில் தான் பயங்கரமா ஜெயிக்கிறாரு டைரக்டர் அஸ்வத். ரைட்டிங், மேக்கிங், ஆர்டிஸ்ட்களை வேலை வாங்கின விதம்னு எல்லா வகையிலும் அட்டகாசமா அசத்தி இருக்காரு. படத்துக்கு டிராகன் பேர் வச்சதுக்கான காரணத்தை விளக்குற மாதிரி ஒரு காட்சி வரும். அதுலயே டைரக்டர் எவ்வளவு பிரில்லியன்ட் ஆனவர்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த பிரில்லியன்ஸ் அந்த ஒரு காட்சியோட மட்டும் முடிஞ்சு போயிடாம படம் முழுக்கவே இருக்கதான் பெரிய ஆச்சரியம். படத்துல அஸ்வத் மாரிமுத்துவும் கேமியோவா வராரு. கூடி சீக்கிரம் அடுத்த டைரக்டர் கம் ஹீரோ இவராவும் இருக்கலாம், நோட் பண்ணிக்கங்க. பிரதீப் ரங்கநாதன் இந்த பேரை கேட்ட உடனே பொதுவாக எல்லாரும் சொல்ற விஷயங்கள் ரெண்டே ரெண்டு தான். அவர் தனுஷ் மாதிரியே இருக்காரு, தனுஷ் மாதிரியே நடிக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு காலேஜில் ஸ்டூடெண்ட் எப்படிலாம் இருக்கக்கூடாதோ, பெற்றவங்களுக்கு ஒரு புள்ள எப்படிலாம் இருக்கக்கூடாதோ, ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ, விரும்புகிற பொண்ணுகிட்ட ஒருத்தங்க எப்படிலாம் நடந்துக்க கூடாதோ, அப்படி எல்லாம் கலந்த அடாவடி அராத்து பையனா தான் பியார இந்த படத்தில் நீங்க பாப்பீங்க. அப்படி வெறித்தனமான ஒரு எனர்ஜி, இன்வால்வ்மெண்ட், பேஷன், பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு காட்சியிலையும் அதகலம் பண்ணி தியேட்டர் அப்ளாஸ்ல தெரிக்க விடுறாரு. காதல், காமெடி, அடாவடி மட்டும் இல்ல, எமோஷனல் சீன்ஸ்லயும் அற்புதமா பண்ணிருக்காரு. முக்கியமா பிரேக்கப் சீன்ல அனுபமா கிட்ட அவர் காட்டுற ஆவேசம், 2வது பாதியில் அப்பா கிட்ட மனசுடைஞ்சு பேசுற காட்சி, கடைசியில குற்றவுணர்ச்சி தாங்காம அவர் பண்ற ஒரு காரியம் எல்லாமே கலங்க வச்சிடுது. மத்தபடி கௌதம் மேனன் கிட்ட இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது சார்னு சொல்லிக்கிட்டு அவர் வெளிப்படுத்துற அந்த எக்ஸ்பிரஷன்ஸும் பாடி லாங்குவேஜும் சத்தியமா வேற யாராலையும் காப்பிடிக்க முடியாத ரகம். அதனால பாக்கிறதுக்கு தனுஷ் மாதிரி இருக்கிறதால நாமளும் அந்த யோசனையிலேயே அவரை பார்க்கறத விட்டுட்டு அவரோட திறமை மட்டும் பார்க்கறது நல்லதுன்னு தோணுது. படத்துல பிரதீப் ஜோடியா அனுபமா பரமேஸ்வரன், கயடு லோஹர்னு 2 ஹீரோயின்ஸ். வெறும் கவர்ச்சிக்காக மட்டும் ஹீரோயினை பயன்படுத்தாம டைரக்டர் இந்த 2 பெண் கேரக்டர்களையுமே ரொம்ப சென்சிபிளா உருவாக்கி இருக்காரு. அவங்கள அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகா செம இயல்பா பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் பிரதீப்போட ஜாலியா இருக்கிற அனுபமா பிராக்டிகலா மாறினதுக்கு அப்புறம் காட்டுற மெச்சூரிட்டி, பக்குவம் எல்லாமே ரொம்ப ரியலா இருந்துச்சு. குறிப்பா அந்த பிரேக்கப் சீன், அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல மறுபடியும் பிரதீப்பை சந்திச்சதுக்கு அப்புறமா வர காட்சிகள் எல்லாமே அட்டகாசமா பண்ணிருக்காங்க. பிரதீப்போட கேரக்டர் ஜட்ஜ் பண்றதுக்காக ஒரு டேட்டிங் கூப்பிடுற கைடு லோஹர் கியூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ்னால கொஞ்ச நேரத்திலேயே நம்ம மனசை கவர்ந்துடுறாங்க. பிரதீப் மேல கொஞ்சம் சந்தேகத்தோட அவங்க பேசுற காட்சியில அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இயல்பா இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல பிரதீப் இவங்களோட போன்ல பேசுறப்போ அனுபமா வந்துருவாங்க. அந்த காட்சியை டைரக்டர் கன்சீவ் பண்ண விதமும் சரி, அது எடுக்கப்பட்ட விதமும் சரி, வேற லெவல் சிச்சுவேஷன், வேற லெவல் காமெடி. இவங்களுக்கு அப்புறம் படத்தோட மிக முக்கியமான கேரக்டர் அது மிஸ்கின் தான். படத்துல பிரதீப்போட கதையை நம்ம கிட்ட சொல்றதே இவர் தான். காலேஜ் பிரின்சிபல் கேரக்டர். இது வரைக்கும் இவர் நடிச்சதுலயே இதுதான் பெஸ்ட்னு சொல்லிடலாம். அப்படி ஒரு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ். டைலாக்ஸ் அவர் உச்சரிக்கிற விதமும் சரி, ஒரு மோசமான மாணவனை அவர் ஹேண்டில் பண்ற விதமும் சரி, அவ்வளோ பக்குவமா நுணுக்கமா பண்ணியிருக்காரு. முக்கியமா இடைவேளை சமயத்தில் பிரதீப்பை இவர் சந்திக்கிற ஒரு காட்சி ஒன்று வரும். அது போதும். அதோட பிரதீப்போட கதை முடிஞ்சதுன்னு நினைச்சா அது அசால்ட்டா வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. அந்த காட்சியில இவரோட சேர்த்து டைரக்டரும் செமையா ஜெயிக்கிறாரு. அப்புறம் பிரதீப்போட நண்பனா விஜய் சித்து அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. பிரதீப்பை நண்பனா வச்சுக்கிட்டு அவர் படுற பாடம், அதுக்கு அவர் அடிக்கிற கவுண்டர்ஸும் வேற லெவல் ரகம். இவருக்கு அப்புறம் குட்டி டிராகனா வர அர்ஷத் கான் படத்துல பண்ற ரகலைகளும் அலப்பறைகளும் அந்த காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் பிரதீப் வேலை பார்க்குற கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட்டா கௌதம் மேனன் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசரா, ஆனா பிரதீப்போட திறமை தெரிஞ்சதும் அவரோட ஒன்னா சேர்ந்து தம் அடிக்கிற அளவுக்கு நெருக்கமான பாஸா ரொம்ப கேஷுவலா பண்ணி அசத்தி இருக்காரு. ஒரு பாட்டுல பிரதீப்போட டான்ஸ்லாம் கூட ஆடுறாரு. பிரதீப் ஆன்லைன்ல ஒரு இன்டர்வியூ பண்ற மாதிரி ஒரு காட்சி வரும். அதெல்லாம் சான்ஸே இல்ல. நிஜமாவே விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கான ஒரு காமெடி கலாட்டாவா இருக்கு அந்த சீன். மற்றபடி பிரதீப்போட அப்பா அம்மாவா ஜார்ஜ் மரியான், இந்துமதி மணிகண்டன். ஜார்ஜ் மரியான் பத்திலாம் சொல்லவே வேணாம். பையன் ஏமாத்துறதே தெரியாத அப்பாவித்தனத்தோட உச்சமா ஒரு அப்பா கேரக்டர். அது அவ்வளோ இயல்பா பண்ணி நம்ம பரிதாபத்தை சம்பாதிக்கிறாரு. கடைசியில் மகனோட பேசுற ஒரு காட்சியில நம்மள நெகிழ்வு வைக்கிறாரு. இந்துமதி மணிகண்டன் குடும்ப நிலைமை தெரியாம பையன் நடந்துக்கிறத பார்த்து கோவப்படுற இடம், அப்புறம் கிளைமாக்ஸ்ல அவங்க வெளிப்படுத்துற எமோஷன் எல்லாமே யதார்த்தம். கே.எஸ். ரவிக்குமார் சார் கயடு லோஹரோட கோடீஸ்வர அப்பா. ஆனா அந்த மிடுக்கையெல்லாம் தாண்டி ரொம்ப எளிமையான யதார்த்தமான மனிதரா
அந்த கேரக்டர் ரொம்பவே கேஷுவலா பண்ணியிருக்காரு. மத்தபடி ஸ்னேகா ஒரு காட்சியில டாக்டரா வராங்க. இவங்கள மாதிரி இன்னொரு நட்சத்திரமும் படத்துல சர்ப்ரைஸ் கேமியோவா வராங்க. அதனால அது யாருன்னு உங்களுக்கு சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். ரைட்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் மட்டும் இல்ல, படம் டெக்னிக்கலாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நிக்கத் பொம்மி ரெட்டியோட சினிமாட்டோகிராஃபில ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ், வீடுன்னு எல்லாமே அவ்வளோ அழகா இயல்பா இருக்கு. படத்துல ஒரு ஹீரோ ட்ரிப் பாட்டு வரும். அதுல ஐஃபில் டவரை பார்த்து ஹீரோயின் ஆகிற எக்ஸைட்மெண்ட் அந்த பாட்டு முழுக்க நம்மளுக்கும் வருது. லியோன் ஜேம்ஸோட மியூசிக்ல பாடல்கள் எல்லாமே சிறப்பாகவே இருக்கு. குறிப்பா ஏண்டி விட்டு போன பாட்டு சிலம்பரசன் பாடியிருக்காரு. பின்னணி இசையும் காட்சியோட எமோஷனுக்கு என்ன தேவையோ அதை சரியா கொடுத்திருக்கு. படத்தோட எடிட்டர் பிரதீப் பி. ராகவ். படம் எந்த ஒரு இடத்துலயும் தேங்கி நிக்கவே இல்ல. ரேஸ்ல ஓடுற கார் மாதிரி பரபரன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட் எந்த விஷயத்தை எப்படி கட் பண்ணுமோ எடிட்டர் அதை கச்சிதமா பண்ணி அசத்தி இருக்காரு. அந்த டவுன் சைடு வேற என்ன, தமிழ் சினிமாவோட சாபமா இருக்கிற லாஜிக் மிரர்கள் தான். காலேஜ்ல இவ்வளவு அராஜகம் பண்ற ஒருத்தனை முதல் செமஸ்டர் தாண்டி ஒரு நிர்வாகம் விட்டு வச்சிருக்குமா? அதுவும் ரொம்ப கண்டிப்பா இருக்கிற ஒரு பிரின்சிபால் கேரக்டர் தண்டிக்க வேண்டிய நேரம் வரப்ப கூட அதை பயன்படுத்திக்காம இருக்குமா? அதே மாதிரி அப்பா கேரக்டரை அப்பாவித்தனமா காட்டலாம். ஆனா அதை காமெடியாக்கி அந்த கேரக்டர் மட்டும் இல்லாம நம்மளே முட்டாளாக்குற மாதிரி சில காட்சிகள் இருக்கு. எந்த குடும்பத்திலும் இவ்வளவு வடிகட்டின முட்டாளா ஒரு அப்பா இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி இன்னும் கூட சில குறைகள் படத்துல நிறைவே இருக்கு. அதெல்லாம் படம் பார்க்குறப்போ நிச்சயமா உங்களுக்கே தோணும். மற்றபடி படிப்புல ஆர்வம் இல்லாத, வாழ்க்கையில பெருசா லட்சியம் இல்லாம காதல், டேட்டிங், பார்ட்டின்னு ஜாலியா இருக்கிற இந்த காலத்து பசங்க, பொண்ணுங்க, அவங்கள பெத்தவங்கன்னு எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது. இப்படிலாம் இருந்தா கடைசியில் என்ன ஆகும்னு கொஞ்சம் இல்ல நிறையவே யோசிக்க வைக்கிற ஒரு படம். கிளைமாக்ஸ்ல அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. வழக்கமான படமா இருந்தா ஹீரோ 1000 தப்பு பண்ணாலும் கடைசியில் அதுக்கான தீர்வு ரொம்ப செயற்கையா இருக்கும். ஆனா எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம ரொம்ப யதார்த்தமா படத்தை முடிச்சதுக்காகவே டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்துவை பெரிய அளவுக்கு பாராட்டணும். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ரொம்ப முக்கியமா நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கன்ல ஆளுங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.